எச்சரிக்கையாக ஏற்பட்டது. நீரும் நிலமும் நலங்கடா நல்லுணவை சீரும் சிறப்புமாய் தந்தருளும் மோருடன் கிண்ணம் நிறைய கீரை சிறு தானியங்கள் உண்ணும் உணவே மருந்து. காய்கறிகள் யாவும் கணக்கோடு உட்கொண்டால் நோய் நொடிகள் யாவும் நெருங்காதே. வாய்கட்டி கண்ணும் கருத்துமாய் காலத்தை உண்ணுங்கால் உண்ணும் உணவே மருந்து. உடல் நலம் பேண உதவிடும் காய்கள் தடையில்லா வாழ்வினை தாங்கும். அடைமழை கண்டாலும் ஆரோக்கியம் காணும் உடலுக்கு உண்ணும் உணவே மருந்து. காற்றும் உணவுதான் கண்பார்க்கும் மெய்யிதனை ஆற்றி செரிமானம் ஆக்குமே. போற்றிடு கண்ணுறக்கம் உள்ளமைதி காய்கறிகள் காலம் அறிந்து உண்ணும் உணவே மருந்து. உடல் நலம் பேண உணவே மருந்தாய் உடற்பயிற்சி எந்நாளும் ஊக்கம். மடை திறக்க மண்ணும் பயனுறும் மக்களும் பயன்பெற உண்ணும் உணவே மருந்து. செரிமானம் உள்ள சிறுதானியங்கள் தெரிந்திட உண்ணல் தெளிவு. துரிதமாய் உண்பது துக்கத்தை உண்டாக்கும். மெய்யறிந்து உண்ணும் உணவே மருந்து. கீரை வகைகள் கூழும் களியும் சீராய் உடல் காக்கும் சீரகம். நீராக உண்ண தனியும் உடல் சூடு. நோயறிந்து உண்ணும் உணவே மருந்து. ஐயா குலசாமி படிக்கிறீங்களா? ஐயா நீங்க படிச்சு நான் படிச்சிருக்கேன். உண்ணும் உணவே மருந்து. ஒட்டலத்தில் வாங்கும் பொசுக்குணவு 10 நாள் பெட்டிக்குள் வைத்திருந்த பீச்சாகும். சுற்றெடுத்த எண்ணெய் கதியும் இனிப்பும் தவிர்த்து விட்டால் உண்ணும் உணவே மருந்து. சீரகம், பூண்டு, சிறுமல்லி, திப்பிலி, கார மிளகு, கடுக்காயும் சேர்த்து அளவாய் பண்ணும் அரிசில் பகுத்து பலரோடும் உண்ணும் உணவே மருந்து. கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, கரிப்பு, உகர்ப்பு, நாக்கு நயக்கும் இனிப்புடனே நேர்த்தியாய் எண்ணி அறுசுவையும் ஏற்ப அமையுமனில் உண்ணும் உணவே மருந்து. கனியோ இலை தழையோ காயோ கிழங்கோ, ராம் 14 வருஷம் காட்டுக்கு போனான், காட்டு சாப்பிட்டுருப்பான். கனியோ இலை தழையோ காயோ கிழங்கோ வனவாச 7-2 ஆண்டில் மனைவியுடன் உண்ண கிடைத்தவற்றை உண்டானான் ஸ்ரீராமன் உண்ணும் உணவே மருந்து. காலையில் கஞ்சி, களிதான் பகல் உணவு. வேலைக்கிடையே வெறும் தண்ணீர். கூலியாள் வெண்ணிலவில் வெற்றி வயிறோடு தூங்குகின்றார். அவர் உண்ணும் உணவே மருந்து. நீ படிக்கிறீங்களா? படி வச்சிருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம். நிகழ்வில் கலந்து கொண்ட மகிழ்ச்சி. வான் புகழ் நன்னாடு வந்தோர்க்கு வாழ்வளிக்க தான் செலுத்த நன்னாடு யாவருக்கும் உண்ண உணவளித்தல் நன்றவர் பண்பாடு வேளாண்மை செய்வார் சிறப்பான ஏரோடு வாட்டும் வறுமைக்கு தளரா மனதோடு உண்ணல் உறுதிப்படுத்தும் தமிழர் வாழ்வு உணவே மருந்து. வாய்ப்பு நன்றி. உண்ணும் உணவே மருந்து. யாக்கை இயங்கிடவே ஆர்ந்தோம் பல உணவு மீக்குறா வண்ணம் மிக நாடி நாக்குளதாய் நன்னும் சுவையெல்லாம் நன்றென்று என உணர்ந்தே உண்ணும் உணவே மருந்து. மருந்தெதற்கு என்றாரே மாப்புகழ் ஐயன். விருந்தென்பது எப்போதோ வேண்டும். அருந்துவது சுண்ணம்போல் உள்ளார்ந்து உருவாக்கும் உன்னை என உண்ணும் உணவே மருந்து.
மருந்தும் விருந்ததுவும் மூன்றே நாள் அன்றோம். அருந்தென்றூட்டும் அன்பு இருந்தாலும் வண்ணம் சிதைத்து வயிற்றில் வாராதே உண்ணும் உணவே மருந்து. மருந்தே உணவாக வாய்க்கும் ஒரு காலம் அருந்திட ஒண்ணா அடைப்பில் வருந்த வரும் எண்ணங்கள் போதும் எழிலார்ந்த அந்திமத்தில் உண்ணும் உணவே மருந்து. மருந்தும் மனையாளும் ஒன்றாகி போக மருந்தும் மனையாளும் ஒன்றாகி போக வருந்தி அழுதின் பயனாம் திருந்திவிடு நண்ணுவதெல்லாம் நலங்கெடுக்கும் என்று உணர்ந்தால் உண்ணும் உணவே மருந்து. நன்றி, வணக்கம். குமாரசாமி இருக்கீங்களா? அவர் ரங்கசாமி படிக்க படிக்க நீங்க பாருங்க. கண்டனவெல்லாம் வியந்துண்ணல் அல்நலமாம் பண்புமிலை பூனதனை ஆய்ந்திட்டு எண்ணாது உண்ணல் தவிர்த்து அளவறிந்து கொள்ளின் உண்ணும் உணவே மருந்து. நீங்க வீட்டிலேயே நிறைய எழுதிட்டு வாங்க ஐயா. அடுத்தது குமாரசாமி, ரங்கசாமி, ஜெகநாத் படி படி படி. ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொல்லி கொடுத்தாரு. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி வகுப்புல யாப்பு எழுதுறது குழந்தைங்க கேட்பாங்க, இலக்கணம் சொல்லி உங்களுக்கு எழுத தெரியுமா எடுத்துப்பாங்க. அப்பவே கருப்பாலையில தான் தெரிஞ்சதை எழுதி பசங்களுக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஐயா கேட்டு கொண்டாடுறேன், நீ என்ன எடுக்க மாட்டேங்கிற எழுத மாதிரி எழுத மாட்டேங்கிறாரு. அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன். தவறு இருந்தால் ஐயா பொறுத்து மாணவரை தவறு. மண்ணும் மழை நீரும் உயிரினமே உயர்ந்திட எண்ணமும் சொல்லும் செயலாய் நிலைத்திட கண்ணும் கருத்துமாய் அங்கமே காத்திட உண்ணும் உணவே மருந்து. காய்தல் குவத்தலின்றி சீராய் உயர்ந்திட நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ்ந்திட எண்ணும் மனமது ஏற்றமும் பெற்றிட உண்ணும் உணவே மருந்து. என்சான் உணவும் எழிலோடு ஓங்கிட என்சான் உணவும் எழிலோடு ஓங்கிட எண்ணமும் ஊற்றாய் பெருகியே பொங்கிட எண்ணமும் ஊற்றாய் பெருகியே பொங்கிட திண்ணமாய் ஆயினும் நீண்டு நிலைத்திட திண்ணமாய் ஆயினும் நீண்டு நிலைத்திட உண்ணும் உணவே மருந்து. உண்ணும் உணவே மருந்து. எழுகாலை பொழுதெழுந்து உழு கலப்பை தோல் சுமந்து பழுதூக்கும் வீரரென உழைப்பின் நோய் ஏது கண்ணில் பட்டது விலக்கி ஏற்றது உங்க உண்ணும் உணவே மருந்து. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் காட்டிய வழி செயற்கை விரும்பாமல் வாழலாம் என்றும் பெண்ணிய நெறிவழி உடல் பேண முற்படுவீர் உண்ணும் உணவே மருந்து. நவதானிய உணவுதனை நம் இளைஞர் மறந்து அவதார புருஷரென அதிகாரம் பூசி பிஞ்சிலே எண்ணிலா நோய்களை தாம் விலைக்கே வாங்குவர் உண்ணும் உணவே மருந்து. பிறந்த நாள் முதல் மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, மறக்கச் செய்யும் இதயவலி என பலவும் புண்ணாகி போகச் செய்யும் நம் உடம்பை விழித்திடுக உண்ணும் உணவே மருந்து. நாள்தோறும் நாளங்காடி அல்லங்காடி விரிப்புக்கள் நாளங்காடி அல்லங்காடி விரிப்புக்கள் கடையில் மாழ்வதற்கு வழிகாட்டும் விரைவு உணவு ஃபாஸ்ட் ஃபுட் மாழ்வதற்கு வழிகாட்டும் விரைவு உணவு கண்ணிலாது பண்ணிய விலைக்கு வாங்கும் நம் இளைஞர் பண்ணிய விலைன்னா ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். பண்ணிய விலைக்கு வாங்கும் நம் இளைஞர் உண்ணும் உணவே மருந்து.
நன்றி. தமிழுக்கு வணக்கம். அன்னை தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன செய்திங்க. ஐயா கிட்ட வெண்பா எழுதி நேரத்துக்கு வாசித்து காமிச்சுங்க. வாசித்து காமிக்கும் போது ஒரு இடத்துல சொன்னாங்க, சரியா அதுதான் எதுகை சரியா வரலையே இருக்கு சாமி அப்படின்னாங்க. தானியத்துடன் காய்கள் கீரை பருப்பும் கனிகளுடன் பால் பொருள்களும் அதில் சரியா அது கேட்ட நிமிஷத்துக்கு எதுகை சரியா இல்லையா. அதுக்கப்புறம் தான் நானே யோசனை பண்ணுறேன். ஆமாம், அது நெடிலும் கீழே குறியிலுமே இருக்கே அப்படின்னு சொல்லி சரிங்க அதை தீர்க்கிறதான்னு. அந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போதே அவங்களுக்குலாம் இந்த எழுதினா நம்ம எழுதி நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தவங்க கேட்குறது. உண்ணும் உணவே மருந்து. இனிப்பும் புளிப்பும் கசப்பும் துவர்ப்பும் தனிச்சுவை உப்பும் காரமுமே என்றாலும் அன்புடன் சேர்ந்தே அதனை சமைத்திட உண்ணும் உணவே மருந்து. நெய் தானியம் காய்கறி கீரை பருப்பும் கனிகளுடன் பால் பொருள்களும் உண்ணும் எனினும் தண்ணீரும் நன்னீராய் தான் நீ பருகியே உண்ணும் உணவே மருந்து. நொறுங்கத்தான் தின்றால் 100 அகவைதான். நொறுங்கத்தான் தின்றால் 100 அகவைதான். இருந்திடுவோம் இப்புவியில் இன்பம் பெருகவே. மென்று அளவோடு கூடிய மகிழ்வுடன் உண்ணும் உணவே மருந்து. இல்லறத்தின் மாண்பு இனிய விருந்தோம்பல் இல்வாழ்க்கை தான் குடியின் இன்பமாகும். நல் தமிழ் பண்பு அறமோடு பெண்மையை போற்றியே உண்ணும் உணவே மருந்து. உண்ணும் உணவே உடல் நலன் ஆகுமே. தின்னும் பொருளோ திடமாகும் பெண்ணா ஆண் என்போரும் உண்ணல் என்பதே ஏற்புடன் உண்ணும் உணவே மருந்து. நன்றி. வாய்ப்பு போட்டாங்க. ஐயா கொண்டு வரியா? கவிதை கொண்டு வந்துருக்கிறேன். ஐயா நாங்கள் படிக்கிறீங்களா? ஆஹா, படிங்க. இங்கே அனைவருக்கும் வணக்கம். பாடலின் வழி என்றால் மருந்து. உடல்நலமும் உடல் நலமும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு உவகையுடன் பொழுதுகளை இனிமையுடன் போக்குவதற்கு எண்ணும் எண்ணங்கள் ஏற்றமுடன் விழுவதற்கு உண்ணும் உணவே மருந்து. அந்தனந்த மலரெனவே அகம் என்றும் கூறுவதற்கு தென்றலென இன்சொற்கள் பிறரோடு பகிர்வதற்கு கண்ணும் கருத்துடனே கனித்தமிழை மொழிவதற்கு உண்ணும் உணவே மருந்து. உணர்ச்சி மிகு எண்ணங்கள் உள்ளத்தில் மலர்வதற்கு உரிமையுடன் எழுச்சி மிகு முழக்கங்கள் செய்வதற்கு இன்னும் துடிப்புடனே செயல்கள் பல முடிப்பதற்கு உண்ணும் உணவே மருந்து. உவகையுடன் பிறரோடு நெடுநாட்கள் பழகுவதற்கு உறவுகளை பிறைநலவாய் உரிமையுடன் வளர்ப்பதற்கு நன்னும் நட்பு வட்டம் கடல் மணவாய் பெறுவதற்கு உண்ணும் உணவே மருந்து. உயர்வான இலக்கியங்கள் பல நூறு படைப்பதற்கு உயிரான தமிழ் மொழியை உவகையுடன் பயில்வதற்கு மண்ணும் இனமும் என மனதாலே உயர்வதற்கு உண்ணும் உணவே மருந்து. உடலுக்குள் உருவாகி உயிருக்கு தீங்கிழைக்கும் உருபசியாம் பிணி நீக்கி ஒளிவிளக்காய் வாழ்ந்தனவே வெல்லும் வழிபார்த்து விழிப்புடனே நடைபோட உண்ணும் உணவே மருந்து. நன்றி, வணக்கம். வேற யாரும் படிக்கல. வணக்கம். உண்ணும் உணவே மருந்து. வருவாய் அதனின் பெரும்பங்கை வாங்கும் மருந்துக்கே தோற்றுதல் மாண்பா. அருந்துதல் எண்ணப்படி இருக்கல் ஆகாது, ஏனெனில் உண்ணும் உணவே மருந்து. செயற்கை உணவுகள் சந்தையில் மேவும் மயரூற்றே வாழ்ந்திடுவர் மக்கள். இயற்கையாய் மண்ணில் விளைந்ததற்கு மாற்றியதும் இல்லையால் உண்ணும் உணவே மருந்து. காய்கறிகள் கீரை சிறு தானியங்கள் யாவுமே நோய் தவிர்க்கும் நல்லோன் என அறிவீர். வாய்ச்சுவை உண்டாக்கும் உண்டிகள் கொண்டு வரும் நோயை உண்ணும் உணவே மருந்து.
அட்டில் அறையில் அடுப்புக்கள் ஓய்வெடுக்க கட்டு பொதி உணவை கண்டபடி மட்டின்றி உண்ணுவதால் நோயுற்று உடல் நலியும் உண்மையில் உண்ணும் உணவே மருந்து. கட்டு பொதி உணவுன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தர்றாங்க, எல்லா இடங்கள்லயும் அது நடைபெற்று கொண்டிருக்கு. மிகை உணவு உண்ணற்க மொய்முற்ற மெய்க்கே பகையாம் பசியறிந்து பாங்காய் திகட்டாது பொன்மாறு அளவறிந்து உண்ட செரித்ததன் உண்ணும் உணவே மருந்து. பொன்மாறு அளவு அறிந்துன்னா கொள்ளுமா அளவு. கட்டும் உணவுனா அந்த டொமாட்டோ கொண்டு வராங்க. ஆமா ஆமா, கட்டுணவு, கட்டுப்பொதி உணவு, கட்டுப்பொதி உணவு, அது நம்ம சொல்லாக்கிறது. இன்னொரு அம்மையார் வானதி சந்திரசேகர் அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க. கண்களில் கண்டவற்றை கட்டின்றி உண்ணாதே உண்ணும் அளவறிந்தே உண்ணுக திண்ணமாய் வண்ணமுடன் மேனிவளம் வாய்த்திடும் என்றுமே உண்ணும் உணவே மருந்து. நாட்டு காய்கறிகள் நன்றேயாம் யாக்கைக்கு வீட்டு தோட்டத்தில் விளைவித்தால் தேட்டமுறை உண்ணும் உணவால் உடல் நலம் பேணலாம் உண்ணும் உணவே மருந்து. மூலிகைகள் கீரைகள் முன்னோரின் சொற்படி கூலமுடன் ஆக்கி உண்ண கூடும் உடல் நலப்பாங்கு எண்ணம் போல் வாழ்க்கை இனிதாகும் ஈண்டுணர் உண்ணும் உணவே மருந்து. ஆவியில் வேக வைத்த ஆகாரம் துய்த்துண்ண மேவிடும் கட்டான மெய்த்தோற்றம் கூவிச்சொல் மண்ணுலையில் மானிடர்கள் மொயம்புற வாழ்ந்திட உண்ணும் உணவே மருந்து. வெண்பா எல்லாரும் படிக்கிறாங்க. இந்த காலத்தில் வேற பாட்டு படிக்கிறீங்களா? சரி படிங்க. +2 பரீட்சை முடிந்து பிறந்து ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் நீட் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். இந்த காலை சூழ்நிலைக்கு ஏற்ப வெண்பாவை பாடாமல் ஒரு கவிதையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு மரண தண்டனை. சனாதனத்தின் மறுபிறவிதான் நீட்டு, அது சமூக நீதிக்கு வைக்குதடா வேட்டு. ஏழை எளிய மக்களை கீழே போட்டு ஏறி விதித்து பாடுறாண்டா பாட்டு. நீ எல்லாம் படித்து என்ன கிழிக்க போறே என்று ஏளனமாய் சிரிக்கின்றான் நம்மை பார்த்து. எனக்கடிமை நீ என்று சொல்லி சொல்லி நம்மை ஏமாளியாக்கி விட்டான் இந்த நாட்டில். பாமரனுக்கு உயர்கல்வி எட்டாக்கணி, ஆனால் பணம் படைத்து வருகிறது அது பல்லக்கு பவனி. சமச்சீர் முன்னேற்றம் கேட்பது நமது அணி, சமச்சீர் முன்னேற்றம் கேட்பது நமது அணி. ஒடுக்கப்பட்டோரை ஒன்று திரட்டுவதே நம் இன்றைய பணி. ஆதிக்க சக்திகளின் சதித்திட்டத்தால் தகர்ந்து போனது ஏழையின் கல்வி, வளர்க்கப்படுவதோ இங்கே பாசிச கல்வி. மனுவை தகர்க்க வாளுடன் துள்ளி சனாதன வேரை கருவறுத்து சமத்துவ தேருக்கு வடப்பிடித்து சமூக நீதியை வென்றெடுப்போம். புது சரித்திரம் படைத்திட வாருங்கள். நீட்டு அறக்கடை தூக்கில் போடுங்கள். புதிய விடிகளுக்கு பூபாலம் பாடுங்கள். அன்பு மகள் அனிதாவின் ஆன்மா இனி அமைதியில் தீரட்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும்